வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் தலைவருடன் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழக அரசியலில் கடந்த 40 ஆண்டு காலமாக பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கு சாட்சியாகவும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்பாளராகவும் இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு திருநாவுக்கரசர் இணைகிறார். அவரோடு இந்த ஒரு நாள் முழுவதும் பயணித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களோட நாங்கள் பயணித்து உங்களுடைய அலுவல்களை தெரிஞ்சுக்கலாங்கிற அடிப்படையில் இன்றைக்கி திட்டமிட்டிருக்கோம். பொதுவாக ஒரு நாளை எப்படி தொடங்குறீங்க? ஏன்னா நீண்ட நெடிய காலமாக அரசியல் இருக்குது, நீங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல ஒரு தனி கவனம் செலுத்துவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் எப்படி உங்களோட நாளை திட்டமிடுறீங்க? பொதுவாக காலையில் டெல்லியில் இருந்தாலோ இங்கே இருந்தாலோ தொடர்ச்சியாக இல்லை, சில நாள் வாக்கிங் போவேன். வெளியே பார்க்கில் வாக் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டிலையாவது நடந்துடுவேன். சரி இதில் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ அடி நடக்கிறோன்னு தெரியும். ஸோ குறைஞ்சது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அங்கே கூட நடப்பாங்க. ஒரு 10,000 அடியாவது ஒரு நாளைக்கு நடக்கணும்பாங்க. ஸோ இதில் ஹார்ட் பீட் எவ்வளோ போகுது அதுவும் தெரியும், பல்ஸ் ரேட் தெரியும். நம்ம நடந்தோம்னா எத்தனை காலையில் எடுத்தோன்னே இதை மாட்டிக்குவேன். மாட்டிட்டிங்கன்னா இது அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ பார்க்கில் இல்லைன்னா இங்கே அட்லீஸ்ட்டு வீட்டிலையாவது நடந்துகிட்டே இருப்பேன். முந்தியெல்லாம் சின்ன வயசில் இருக்கிற போது மீன் குழம்பு நல்லா இருந்தால் 2 தடவை கூட மீன் குழம்பு சாப்பிடுவேன். இப்போல்லாம் அதை ஒரே தடவை ஆக்கிட்டேன். குழம்பு நல்லா என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? மீன் குழம்பு, மீன் குழம்பு பிடிக்கும். ஏன்னா கடற்கரை பக்கம் சொந்த கிராமங்கள், அதனால் சின்ன வயசுலேருந்தே மீன் சாப்பிட்டு பழகினதுனால மீன். அது மாதிரி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற போது அவர் நல்லா கருவாட்டு குழம்புலாம் அங்கேருந்து வச்சு வரும், அவரோட சாப்பிடுவோம். நீங்கள் எம்ஜிஆரோட தீவிர விசுவாசி அப்படின்னு தெரியும். அவர் உடல்நலத்தை காத்துக்கொள்வது, உணவு பழக்கம், அதுலேருந்து ஏதாவது இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டீங்களா? அவர் உங்களை நீங்கள் அவரை சந்தித்த பிறகு இந்த உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டேன், உடல்நலத்தை மாற்றிக்கிட்டேன். உணவு பழக்கங்கிறது அவர் குறிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கிறத வலியுறுத்துவார். ஸோ அதனால் அதுக்கு முந்தியெல்லாம் அவரை பார்க்குறதுக்கு முந்தி வயசும் சின்ன வயசு, அதனால் அப்போ எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அவரை பார்த்த பிறகு தான் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணுங்கிறது அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர்கிட்ட. ஒரு சாப்பாடு விஷயங்களில் அவர் மத்தியானம் நல்லா சாப்பிடுவார். பெரும்பாலான நாள் இப்போ கோட்டைக்கு வந்த உடனே கூட என்ன பண்ணுவார்னா, கோட்டையிலேருந்து உட்கார்ந்த உடனே வீட்டுக்கு அன்னைக்கு ஃபோன் அடிப்பார். ஜானகிமாவுக்கு ஃபஸ்ட்டு சேர்ந்தாச்சு, அப்புறம் இன்னைக்கு என்னென்ன குழம்பு என்னென்ன ஐட்டம்லாம் வேணுங்கிறத முதல்ல சொல்லுவார். ஃபோனில் சொல்லி இதை அதை என்னென்ன ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டங்கள்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு வேனில் தனியாக பெரிய பெரிய கேரியரில் எடுத்து கோட்டைக்கு வந்துடும். ஸோ கோட்டையில் முடித்தோடனே அங்கே யாரெல்லாம் அமைச்சர்கள் இருக்கமோ அது தனி அறை பின்னாடி ஒரு ரூமுக்கு பின்னாடி டைனிங் ஹால் இருக்கும். அதில் போய் எப்போவுமே தியானம் அவர் ஆட்களோட உட்காந்து சாப்பிட்றத விரும்புவார். தனியாக சாப்பிட்றத காட்டணும். இப்போ காலையில் போனால் கூட காலையில் தனியாக சாப்பிட மாட்டாங்க. சில நாளைக்கு பல நாள் நான் அவர் 80லேருந்து 84 ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் பல நாள் டிஃபன் அவரோட சாப்பிட்ருவேன். நான் காலையில் அங்கே குளிச்சு நேராக அங்கே போயிடுவேன். போனோடனே அவர் குளிச்சுட்டு ரெடியாக இருப்பார். அங்கே யார் இருக்கமோ இருக்கிற 2-3 பேர் உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரி ஆட்களோட சாப்பிட்றது, அவர் சாப்பிட்றத காட்டிலும் மற்றவங்கள்ட்ட என்ன குறையுதுன்னு பார்த்து அதை வைன்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி நானும் இங்கே இருந்தேன்னா, ஊரில் இருந்தேன்னா எப்போவுமே மத்தியானம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி எப்போவுமே இருக்கும். அது யாராவது கூட மத்தியானம் பேசிகிட்டு இருக்காங்க, வர்றவங்க ஊர்லேருந்து வர்றவங்க, நண்பர்களோ தொகுதியிலேருந்து வர்றவங்களோ மத்தியானம் எப்போவும் மத்தியானம் நானும் ஒரு தனியாக சாப்பிட்றது இல்லை பெரும்பாலும். அது தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். இந்த அறைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய புகைப்படங்களை பார்க்க முடிஞ்சது. ஒரு கிட்டத்தட்ட 1970 தொடங்கி இப்போ வரைக்குமான புகைப்படங்களை பல்வேறு தலைவர்களும் இருக்கீங்க. இதெல்லாம் எந்தெந்த மொமெண்ட்ஸ்ன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது 1978 செப்டம்பர் 4 அப்போது கலைவாணர் ரங்கத்தில் முதலமைச்சராக இருந்த புரட்சி எம்ஜிஆர் தலைமையில் எனக்கும் என்னுடைய மனைவி ஜெயந்தி பேர். ஸோ இது அப்போ ஒரு ராமகிருஷ்ண தேவர்னு ஒரு எம்எல்சி இருந்தார், பெரியவர், டாட்டா வேணும். ஸோ அவங்கெல்லாம் அந்த கலைவாணத்தில் அந்த தலைவர் மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து தாலி கட்டின உடனே குங்கும சிம்பிள் எடுத்து அவர் கையில் வச்சுருக்கார் பாருங்க. வச்சுட்டு என்ன எடுத்து குங்குமம் வைக்க சொல்கிறார், நெத்தியில் வைக்க சொல்லி அங்கேருந்து நடைபெற்ற கல்யாண நிகழ்ச்சி அது.
அந்த கல்யாணத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு அதிமுக நிகழ்ச்சியில் வந்து கலைஞர் கலந்துக்கிட்ட கல்யாணம் வந்து என் கல்யாணமாக தான் இருக்கும். நான் அதிமுககாரன் ப்ளஸ் வந்து டிப்டி ஸ்பீக்கரு எம்எல்ஏ இருக்கேன். தலைவர் எம்ஜிஆர் வந்து வச்சுட்டு போன உடனே அவர் இன்விடேஷனை வந்து அங்கே சட்டசபையில் தான் கொடுத்தேன். அவர்கிட்ட கலைஞர்டையும் கொடுத்தேன். அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்போ கண்டிப்பாக வரையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அவரும் மைக்கை வச்சு வந்து வாழ்த்தி பேசினார். அதேமாதிரி அந்த அதிமுக வரலாறு இல்லை திமுக வரலாற்றில் ஒரு திமுக தலைவர் அதிமுக கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு வாழ்த்தி பேசுறது அவர் வாழ்க்கையிலே இருவரும் ஒரு இடத்துக்கு வந்து அவர் தலைவர் வந்து பேசி போன உடனே அவர் வந்துட்டார். வந்துட்டு மைக் எடுத்து வைக்க சொல்லி நான் வாழ்த்தி பேசணும் அப்படின்னு வாழ்த்தி பேசினார். இது 1982 வந்து அப்போ நான் தொழில் அமைச்சர் அமெரிக்காவுக்கு வந்து அரசு பயணம் அனுப்புகிற போது முதலே தலைவரை போய் வீட்டில் பார்த்து அவர்கிட்ட சால்வையெல்லாம் அனுப்பிச்சு வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டேன். திடீர்னு ஏர்போர்ட்டில் இருக்கிற போலீஸ்லேருந்து தகவல் சிஎம் வந்துட்டுருக்காரு அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க. அதை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இல்லை வழி அனுப்ப வராருன்னு அங்கேருந்து ஒரு பெரிய மாலைகளோடு வந்தார். சந்திர மாலையை கொண்டு வந்து அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து வாழ்க்கையில் ஒரு முதலமைச்சர், நான் அமைச்சர், எனக்கு அப்போ 30 வயசு இருக்கும். ஏர்போர்ட்டில் வந்து கட்டி பிடிச்சி போட்டு ஜாக்கிரதையாக போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து நேராக வந்து வாழ்த்தி அனுப்பினார். வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான சம்பவம் ஏர்போர்ட்டில் அமெரிக்காவுக்கு. இது அமைச்சரவை அடுத்தது பார்த்தாலே தெரியுது. ஆமாம், இது வந்து எனக்கு 50வது பொன்விழா வந்து இப்போ காமராஜர் அரங்கத்தில் நடந்துச்சு. அப்போ கலைஞர் திரு மூப்பனார் அவர்கள் எல்லாம் வந்து ரெண்டும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க வாழ்த்துறை வழங்கி. அப்போ நீங்கள் தனி கட்சி தொடங்கி தனி கட்சி எம்ஜிஆர் நடத்திக்கிட்டு போது அவங்க 2 பேரும் வந்து 50வது வயசு பொன்விழா. இது வந்து ஜெயலலிதா அவர்கள் கட்சியில் சேர்ந்த புதுசு 82 ஃபஸ்ட்டு பெரிய கூட்டம். அப்போ ஒரு கலைஞர் கூட்டம் போட்டிருந்தாரு. அப்போ நான் தலைவரை கூப்பிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போடணும் நீங்கள் வாங்கன்னு கேட்டேன். அது இல்லை நீ ஜெயலலிதா வச்சு போடு அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த அம்மா கொள்கை செயலாளர் அவங்கள அழைச்சிட்டு போய் அறந்தாங்கியில் ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு அதில் என்ன பண்ணணும் இந்த பாருங்க, அது வந்து ரெட்டலையில் ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் ஜெயலலிதா அது ஒரு ஷீல்டு கொடுக்கும்போது இது அப்போ பேப்பர்லாம் வந்த உடனே மூத்த தலைவர்கள்லாம் என்கிட்ட ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க. என்ன அதிமுகனா ஒரு பக்கம் எம்ஜிஆர் சரி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா தான் கட்சியா அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க. நாவலர்லேருந்து ஆரம்பித்து எல்லா மூத்த தலைவர்களுக்கும் என் மேலே போவோம், ஏயா கட்சியை கணக்குறாடி அப்படின்னு சண்டைக்கு வந்தாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அது அப்போ கொடுத்தோம். அது இனிமையான நிகழ்வு. அது பெரிய கூட்டம். அதேமா அந்த மாதிரி கலந்துக்கிட்ட வாழ்க்கையிலே முதல் பெரிய கூட்டம் அந்த கூட்டம் தான் சேர்ந்த பிறகு பெரிய கூட்டம் பப்ளிக் மீட்டிங். அதில் வந்து சோழன் இருந்தார், அவர் வந்தார் கூட வந்தது கூட்டம் நடந்தது. புகைப்படம் நிறைய கேள்விகளையும் இது நிறைய பேர் இப்போ பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க. சாதாரணமாக ஜெயலலிதாவுக்கு முன்னால் வந்த முதலமைச்சர் இல்லையா, அவங்களுக்கு இப்போ இருக்கிற செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னால் இந்த மாதிரிலாம் சாதாரணமாக உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியுமான்னு பார்க்குறவங்க பல பேர் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து முதலமைச்சர் ஆகலை. எந்த காலகட்டம் இது வந்து அநேகமாக வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தான் 90 அந்த மாதிரி 1990 91 ஒரு தடவை ஏதோ பிரச்சனை வந்து நம்ம நீக்கிட்டு திருப்பி சேர்ந்த பிறகு நம்மளோட சேர்ந்த பிறகு ஒரு வீட்டில் போய் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி அவங்க வீட்டில் சொல்லி ஜெயலலிதா வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தது யாரும். அப்போது நல்லா சிம்பிளாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி பல கட்சிகள் மாறக்கூடியவர்கள் இல்லை பல்வேறு காரணங்களால் ஒரு கட்சி வெளியே வருவாங்க, அந்த புகைப்படங்கள் எல்லாம் வீட்டில் வைத்துக்கொள்கிற பழக்கம் இருக்காது, அது டோட்டலாக வெறியா. ஆனால் நீங்கள் எல்லா நிகழ்வுகளையும் புகைப்படமாக வச்சுருக்கீங்க. இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தோணும்? இது வந்து ஒரு நினைவுகள் வந்து நான் உடனே சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால நம்ம வந்து இப்போ நான் அதிமுகவில் இருந்தேன், ஜெயலலிதாவோட பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் அதுலேருந்து மாறுபட்டு தனியாக நான் கட்சி நடத்துகிற போது இப்போ கலைஞரோட நெருக்கமாக இருக்க வேண்டி இருந்தது. இப்போ ஒரு நினைவுக்காக தானே ஃபோட்டோக்கள் வைக்கிறோம். அது நம்ம அந்த மாற்றத்துக்கு ஏற்ப படங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒன்று இது ஜெயலலிதா விட்டு வந்தால் ஜெயலலிதா தூக்கி போட்டுறது, கலைஞரோட விட்டு வந்துட்டால் கலைஞரை தூக்கி போட்டுறது, அது மாதிரி இருக்கிறது சரியில்லைங்கிறது என்னுடைய
எண்ணம். இல்லை, பொதுவாக இது மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு குடும்பத்தோட அமர்ந்து உணவு உண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான். நீங்க அது எப்படி பழக்கமா வைக்கிறீங்களா இல்லையா? இல்லை, பொதுவாக வந்து காலையில் வந்து அவங்களுக்கு எல்லாம் பசங்கள்லாம் எல்லாம் க்ரௌண்ட் இல்லையா, அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. எல்லோரும் காலைல உட்காந்து சாப்பிட முடியாது. நைட்லேயும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கஷ்டம். இல்லை அவங்க எங்காவது வேலை வெட்டி போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க. பொதுவாக நான் இங்கே சென்னையில் இருந்தேன்னா, ஊரில் இருந்தேன்னா மத்தியானம் மட்டும் பெரும்பாலான டேஸ் வந்து வெளியூர் போனால் விட்டுட்டு சென்னையில் என்றைக்கெல்லாம் இருக்கணும், இருக்கிற போது பெரும்பாலும் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுவோம். சில நேரத்தில் அதுக்கு சிக்கல் வரும். அப்படி வரும்னா யாராவது நண்பர்கள் வர்றாங்கன்னு வச்சுங்க, இல்லை தொகுதியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா, எப்போவுமே நாங்கள் வீட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் 2 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் நான் வந்து வேறு நண்பர்களோட உட்காந்தா டேபிள் ஃபுல்லாகிடும் இல்லையா, அப்போ அடுத்த பேட்சில் தான் சாப்பிடணும். நண்பர்கள் வந்தால் அதர்வைஸ் தொகுதியிலையோ நண்பர்களோ வராமல் சாப்பிட்டோம்னா பெரும்பாலும் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து சாப்பிடுவோம். இதை தாண்டி ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு ஃபேமிலியிலேருந்து குற்றச்சாட்டு வரதெல்லாம் உங்களுக்கு மேலே? அது கண்டிப்பாக அரசியல்வாதிகள் மேலே கண்டிப்பாக வரதான் செய்யும். இவங்கெல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது கூட தூங்கின பிறகுலாம் தான் வந்து கொஞ்சிருங்க, வரும்போது படுத்து தூங்கியிருப்பாங்க, இப்போ என்ன பண்ண எழுப்பி தான் கொஞ்சணும். ஸோ அது மாதிரி ஆட்கள் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஒரே நிமிஷம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா, என்ன இது கொடுவா பேத்தி. ஆமாம். ஸோ இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஜாலியான விஷயம். அது ஸோ ரொம்ப அறிவாளி, கெட்டிக்காரி, ரொம்ப ரொம்ப புத்தாலி. வாட் இஸ் திஸ் சொல்லுங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன் சார் எல்லாருக்கும் மாதிரி. ஸோ மிஸ்ஸஸ்ஸு அவர் வந்து அன்பரசன்னு ஃபஸ்ட்டு சன்னு. ஸோ இஸ் அட்வொகேட். அவர் ஸோ அவர் செகண்ட் சன்னு ராமச்சந்திரன். எம்ஜிஆர் நினைவாக வச்சிருக்கேன். எம்ஜிஆர் நினைவாக நானே வச்சது. அவனுக்கு எம்ஜிஆர் பேர் வச்சார். அவனுக்கு நான் குழந்தையா தூக்கிட்டு போகும்போது எம்ஜிஆர் பேர் வச்சார். இவனையும் தூக்கிட்டு போனால் வேறு பேர் வச்சுவாருன்னு நானே வச்சுட்டேன். இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு நாள் மடியில் உட்காந்துட்டு வாட்ச் நோண்டிகிட்டே வந்தான். அவர் வாட்சை நான் அவர் கேட்டார், பேர் என்னன்னு கேட்டார். சொன்னோன்னு நான் சொன்னேன் ராமச்சந்திரன். விட்டுருவோம் சொன்னபடி வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி ராமச்சந்திரன். அவருடைய மிஸ்ஸஸ் டாக்டர் ராகான்னு டாக்டர். பேத்தி சித்தி சன்னதி பேத்தி. சன்னு தேர்ட் சன்னு. அவரும் செகண்ட் சன் அமெரிக்காவில் படிச்சுட்டு இப்போ வந்து காலேஜ் சேர்மனாக இருக்காப்புல. இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜ் முதல்ல சேர்மனாக இருக்காப்புல. அவங்க எல்லாம் ட்ரஸ்டீஸ் எல்லாம் காலேஜில். ஸோ இப்போ வந்து இவர் தேர்ட் சன்னு. இவர் இங்கே டிகிரி முடிச்சுட்டு அங்கே போய் அமெரிக்காவில் ஃபிலிம் டெக்னாலஜி படித்தாங்க. நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் படிச்சுட்டு இப்போ கபாலி படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. ஆமாம், மலேசியாவில் போயிட்டு வந்தார். அவள் லாஸ்ட் டாக்டரு. வந்து இப்போ டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டு அமிர்தான்னு பேர். சாய் விஷ்ணு ஒரு பேர். இன்னொரு டாக்டர் பேர் சத்யா ராஜேஸ்வரின்னு பேர், ஃபஸ்ட் டாக்டரு. அவள் கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் ஹஸ்பண்டு கார்த்தின்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறாரு. தொடர்ச்சியாக ஒரு தொகுதியில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது இப்போலாம் அரிதாகிவிட்டது. ஆனால் உங்கள் பேரை சொன்னாலே டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது புதுக்கோட்டையில் தொடர்ச்சியாக நீங்கள் ஜெயிக்கிற ஒரு நபர்னு. எப்படி அந்த மக்கள் செல்வாக்கை தக்க வைக்கிறீங்க? அது காரணம் 77 நான் துணை செயலாளராக இருந்த காலம், அதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்த காலங்களில் நிறைய அது வந்து பரந்தாங்கி வந்து அப்போ வந்து முற்றிலும் ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தது. தஞ்சாவூரில் கடைக்கோடியில் இருந்ததுனால அது ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி. அதாவது அதிகாரிகளில் தண்டனை கொடுத்து மாற்றினா கூட அவர் அறந்தாங்கிக்கு மாற்று ஆவடியாளர்களுக்கு மாற்றுன்னு சொல்கிற மாதிரி இருந்த காலம் அது. ஸோ அங்கே வந்து நிறைய சாலை வசதியோ பள்ளியோ குடிதண்ணீரோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் முதல்ல துணை செயலாளராக இருக்கும்போது அதை ஆரம்பித்து ஒவ்வொரு இலாக்கா மந்திரியும் கூட்டிகிட்டு போவேன். இங்கே தண்ணீர்னா குடிநீர் ராகவானந்தன் இருந்தார், அவரை கூட்டி தொகுதி பூரா சுற்றுப்பயணம் போய் அங்கே கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி 50-60 லட்சத்தில் போட்டு அங்கே 10-20 கிராமங்களை இணைக்கிறது. இந்த மாதிரி கடலோர பகுதியில் உப்பு தண்ணி தான் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்து சாலைகள் ஒவ்வொரு இலாக்கா மந்திரியும் கூட்டிகிட்டு போவேன், நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறது. அவங்கள அங்கேயே வேண்டுகோள் வச்சு அங்கேயே பல பேர் அனௌன்ஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ அது மாதிரி அங்கே வந்து ஆரம்ப பள்ளிகள், நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி. அப்போ வந்து தனியார் கல்லூரிகள் கிடையாது. அரசாங்கத்தில் பாலிடெக்னிக் அந்த வருஷம் ஒரே ஒரு பாலிடெக்னிக் தான் அரசு பாலிடெக்னிக் போட்டாங்க. அப்போது அரங்கநாயகம் கல்வி அமைச்சர் எல்லோரும் கேட்டிருந்தாங்க. அந்த கோப்பை தலைவர்கிட்ட வச்சுட்டார். அவர் கொண்டு அந்த இருக்குது, எந்த ஊர் நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு. ஒரு கேபினட் நடந்துகிட்டு இருக்கு, அதை ஃபைலை பிரித்து உடனே தலைவர் வந்து அறந்தாங்கியில் போடலாம் எழுதினார் அங்கே. ஸோ அது மாதிரி பாலிடெக்னிக் கல்லூரி, அது மாதிரி டெக்ஸ்டைல் மில்லு, அணைக்கட்டுகள், மருத்துவமனைகள், சாலைகள், பேருந்து வசதி, புது ஒன்றியம், புதுசாக ஒன்றியத்தை பிரித்து புது ஒன்றியம் ஆக்கினேன். புது தாலுக்கா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு தாலுக்கா தான் இருக்கும். நான் ஒரு தொகுதியில் தாலுக்கா 2 ஆக்கி, 2 இருந்த தாலுக்காவை 3 ஆக்கி, இப்போ அறந்தாங்கி தொகுதியில் 3 தாலுக்கா இருக்குது. அறந்தாங்கி தாலுக்கா, ஆவடையால் தாலுக்கா, மணமேல்குடி தாலுக்கா. ஸோ அது வந்து நான் எதிர்கட்சியில் இருக்கிற போது அப்போ நாஞ்சிலார் வந்து ரெவன்யூ மினிஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி கலைஞர்த்தையும் கேட்டு அப்போ அறிவித்தாங்க அது தாலுக்காவே. அதே மாதிரி புது யூனியன் கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி அந்த அடிப்படை வசதிகள் செய்கிறதுங்கிறது ஒன்று. அப்புறம் பொதுவாக வந்து அதிகமாக டூர் போகிறது, கல்யாணம் காட்சி, நல்லது கெட்டது, அவங்களோட இன்பது இன்பங்களில் பங்கேற்கிறது, கோயில் குளங்கள், சர்ச்சு, பள்ளிவாசல், இந்த மாதிரி ஏதாவது கட்டுறதில் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் அதில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது. சாதாரண அவங்க எல்லாத்தையும் அவங்க என்னால் என்ன முடியுமோ, ஸ்கூலில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, காலேஜில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, படிச்சுட்டு வந்தாங்க வேலை வாங்கி கொடுக்குறது, உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்குறது, இது மாதிரி பர்சனல் ஒரு அட்டாச்மெண்ட்டு எல்லா ஊர்கள்லேயும் எல்லா பெரும்பாலான குடும்பங்களோடு அங்கே இருக்க எல்லாரோட தொடர்பு நெருக்கமாகவும் அவங்களோட இணக்கமாகவும் பழகின காரணத்தினால அதே மாதிரி இங்கே யார் வந்தாலும் அவங்கள சந்திப்பேன், பார்ப்பேன். மற்ற மந்திரிகள் சொல்லணுன்னா நான் அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க என்ன காரியங்கள் செய்யணுமோ செய்து கொடுக்குறது போகிறது. ஸோ அது இதெல்லாம் ஒரு பக்கம் என்னுடைய பணி, இந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்கு சப்போர்ட்டிவாக தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம், அவர் அன்புக்கு உரியவனாக இருக்கேன்னா. ஸோ நான் என்ன சொன்னாலும் நடக்கும், தொகுதியில் வேலை நடக்கும். அந்த மாதிரி புரட்சியாளர் எம்ஜிஆர்கிட்ட அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எம்ஜிஆருக்கு சில பிள்ளை மாதிரி வச்சுருக்காரு. அந்த இமேஜும் எனக்கு வந்து தொகுதியில் வந்து பயன்பட்டது. அதுவும் இன்டெரக்டாக எனக்கு அது அந்த கேபினெட்டுக்குள்ள இப்போ எம்ஜிஆர் வந்து நீங்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் கேபினெட்டு நீங்கள் தான் இளம் வயது உடையவராக இருந்திருப்பீங்க. அவன் இருந்தோம், விஜய் சாரதி இருந்தாங்க, இல்லை அமைச்சரவை அந்தஸ்தில் இருந்திருப்பீங்க. அப்போ உட்கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நீங்கள் அது கொஞ்சம் மூத்தவர்கள் மத்தியில் நான் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இணக்கமாகவும் எல்லாரும் ஸ்மூத்தாக தான் இருப்பேன், யார்ட்டையும் சண்டை போட மாட்டேன். ஸோ அதனால் எல்லா மூத்த அமைச்சர்களும் வந்து என்கிட்ட எல்லோரும் அன்பாக இருப்பாங்க, பிரியமாக இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் வந்து திரும்பியும் தலைவர் தான். இந்த எம்ஜிஆர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதனால ஆட்டோமேட்டிக்காக மந்திரிகளும் எப்படி இருந்தாலும் அவர் தலைவருக்கு சிஎம்க்கு ரொம்ப வேண்டி அழைப்பாங்கிற மாதிரி அந்த இம்ப்ரெஷனும் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, மந்திரிகளுக்கும் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொன்னாலும் அவங்க இலாக்காக்கள் சம்மந்தமாக ஏதாவது கேட்குற போது எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திருநாவுக்கரசர் அப்படின்னா நினைவுக்கு வர்றது இன்றைக்கு அதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமா இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு மிக நெருக்கமாக ஆதரவளித்த, அவர் கட்சி கொண்டு வருவதற்கு பல கட்சிக்குள் வந்த பிறகு அடுத்த கட்டங்களுக்கு வருவதற்கு பல கட்டங்களில் உதவியவர், பின்னாட்களில் ஒரு மனஸ்தாபத்தால் வெளியே வந்தவர் அப்படின்ற ஒரு இது சொல்லப்பட்டே வருகிறது. என்ன நடந்தது? ஏன் முதலில் ஆதரித்த நீங்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் உருவானது? செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுக்கு வந்தது 1982. வந்து அவர் கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்கிற போது நான் வந்து இளைஞர் அணி செயலாளராக இருந்தேன். ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்து செயல்படக்கூடிய சூழல் இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார், எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அது. அது மாதிரி என் மேலேயே ரொம்ப அன்பாக பிரியமாக இருப்பார். ஸோ புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற போது கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவுடைய வளர்ச்சி அல்லது ஜெயலலிதா கட்சியில் மேலாண்மை செலுத்துறது, இதில் பல பேருக்கு உடன்பாடு இல்லை மூத்த தலைவர்களுக்கு.
ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மருத்துவமனையில் புரட்சி எம்ஜிஆர் போகிற நேரத்தில் ஜானகம்மாவை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் போய் புரட்சி எம்ஜிஆர் இயற்கை எழுதிய பிறகு, அவர் மறைந்த பிறகு, அப்போது யார் முதலமைச்சராக வரணுங்கிற போது ஜானகம்மாவுக்கு முதல்ல ஆர்மியிடம் தான் முதல்ல இருந்தார் பிக்சரில். இல்லை, அங்கேயே சில மூத்த அமைச்சர்கள் வந்து ஆர்மின்னா சரியாக வராது, ஸோ ஜானகம்மானா பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வந்துடுவாங்கன்னு அந்த ஜானகம்மா முன்னிலைப்படுத்தினாங்க. ஒரு 30-33 எம்எல்ஏக்கள் தான் இந்த பக்கத்தில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருக்கிற சூழ்நிலையும், குறைய 90க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து அந்த பக்கத்தில், மூத்த தலைவர்கள் பூரா அந்த பக்கத்தில். ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தூக்கி அடையார் கேட்டு ஹோட்டலில் தங்க வச்சுருந்து அவங்களெல்லாம் பெங்களூருக்கு அனுப்பி, பெங்களூர்லேருந்து அப்புறம் பாம்பேக்கு அனுப்பி, ஸோ அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வந்து அப்புறம் விருதுநகரில் கொண்டு போய் கேஎஸ்ஆர் மில்லில் வைக்க சொல்லி, அப்புறம் திருப்பி அங்கேருந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் திருப்பி ஓட்டு போட வச்சு இவ்வளவு நான் தான் முன்னே இருந்து பண்ணேன். இன்னும் சொல்ல போனால் பொதுக்குழு கூட்டினதே திருநாவுக்கரசு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தந்தியில் வந்து முழுப்பக்க விளம்பரம் கொடுத்து அதை பொதுக்குழுவே கூட்டி பண்ணோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னா, வந்த உடனே இந்த பக்கம் சிஎம்னு ஜானகம்மா அறிவித்த உடனே நான் தான் ஜெயலலிதாட்ட சொன்னேன், இந்த மாட்ட நம்ம கட்சியை ஆட்சியை பிடிக்கிறாங்க, நம்ம கட்சியை பிடிச்ச மாதிரி வரணும், ஸோ நீங்கள் பொதுச்செயலாளர் உங்களை அறிவித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையும் கேட்டிங்களா மூத்த தலைவர்கள்லாம் அப்படின்னு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அப்போ நாவலர் பண்ருட்டியார் இவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்கள்ட்டெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் நானும் பண்ருட்டி தான் போனோம். இந்த நாவலர் கூட அவர் முதல்ல ஒத்துக்கல, அவர் வருத்தப்பட்டார். போய் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நாவலர் இங்கே வெளில பேசிவிட்டு இந்த அம்மாவை சொல்லிவிட்டு, அப்போ பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வந்து ஜானகம்மா தான் ஆதரித்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலர் கிடையாது இணைச் செயலாளர்கள், இவங்களெல்லாம் போட்டு கட்சி அலுவலகத்துக்கே கூட்டிகிட்டு போய் அங்கேயே வச்சு பொதுச் செயலாளர்னு அறிவிச்சிட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு பொதுக்குழு போட்டு அந்த பொதுக்குழுவில் ஏற்பு ஒத்துக்கிட்ட மாதிரி அங்கே தீர்மானம் கொண்டு வந்து அது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஆக்கி பொதுச்செயலாளர் அப்படி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பொதுச்செயலாளர் ஜெயலலிதா பொதுச்செயலாளர் அவங்க பொதுச்செயலாளரானாங்க, நான் வந்து என்ன பொருளாளராக போட்டாங்க. இப்படி இடையிடையில் சில கருத்து வேறுபாடுகள், அப்போ நாவலர் பண்ருட்டியார், நான், அரங்கநாயகம், கோவைச்செழியன் இவங்கெல்லாம் சேர்ந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. வெளியே வேணால் நாங்களாம் வெளியே வரல, கட்சி விட்டு நீக்கினாங்க. அவங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது என்ன காரணம், நான் என்ன மட்டும் இல்லை, புரட்சி எம்ஜிஆர் காலத்தில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் யாருமே ஜெயலலிதாவோட இருக்க முடியல, எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. எக்ஸப்ட் 1 or 2 இப்போ திருப்பி சேர்த்துருக்காங்க. யாராவது அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தர் 2 பேர் இருக்கணுங்கிறதுக்காக பண்ருட்டியார் பண்ண இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களும் டம்மியாக தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று யார் சொன்னாலும் எதாக இருந்தாலும் நம்பிக்கிறது, எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறது, அது ஒன்று. ரெண்டாவது, குறிப்பாக ஜெயலலிதாவை சுற்றி இருக்கிற ஒரு சில பேர் வந்து நான் இருக்கும்போது இப்போ ஜெயலலிதா நல்லா தான் மரியாதையாக நடத்துவாப்பில், பொறுப்புகளோடு நான் தான் பெரும்பாலும் இருக்கிற காலங்களில் அந்த மாதிரி வரலைன்னா கட்சி ஆஃபீஸில் போய் நான் தான் இருந்து எல்லாரையும் பார்ப்பேன், கொண்டு வந்து கூட்டத்துக்கு போனால் கூட நான் தான் பொதுக்கூட்டங்கள் போவேன் இந்த மாதிரி. ஸோ இவர் கட்சியை கைப்பற்ற பார்க்குறாரு, இல்லைன்னா சட்டசபையில் உட்காந்தா கலைஞர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, மூப்பனார் இருக்கும்போது மூப்பனார்கிட்ட க்ளோஸாக இருக்கார், இது மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகளை அங்கே சொல்கிறத இல்லை அவங்க அதை நம்பிக்கிட்டு கொஞ்சம் சந்தேகப்படுறது, அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத குறைக்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுற போது நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணிவிட்டு சுயமரியாதை இழந்துட்டுலாம் இருக்க முடியாது. அப்படி நம்ம செயல்பட்டதும் கிடையாது. புரட்சி எம்ஜிஆர்ட்ட அவ்வளோ செல்வாக்குள்ள தலைவரே மரியாதையும் அன்பாக தான் வச்சுருந்தார். இந்த மாட்டம் இன்றைக்கி இருக்கிற கொத்தடி மயில் மாதிரி காலில் விழுகிறது இந்த மாதிரி கலாச்சாரத்துலலாம் நாங்கள் பழக்கம் இல்லை. அதனால் இந்த மாதிரியுடைய நடவடிக்கைகளோட என்னால் ஒத்து போக முடியலை. ஆனால் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு அடுத்த மாற்று ஜெயலலிதா தான் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைத்தீர்கள்? அது காரணம் வந்து அப்போது 2 பேர் தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. ஒன்று ஜானகம்மா, இன்னொன்று ஜெயலலிதா. என்னை பொறுத்த வரைக்கும் ஜானகம்மா நல்ல மனுஷங்க, அது சந்தேகம் இல்லை, தலைவருடைய சம்சாரம் அது வேறு. ஆனால் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டை நிர்வகிச்சுட்டு இருந்தாங்களே தவிர அரசியல் ரீதியாக அவங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்போ நான் நல்ல எண்ணத்தில் இது 2 பேரில் யாரை முன்னிலைப்படுத்தினா இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். ஸோ ஜானகம்மா வந்தால் உடல்நலம் சரியில்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, உடலில் சரியில்லாமல் இருக்கிறாங்க, அரசியல் அனுபவம் இல்லாமல் இருக்காங்க. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ஜிஆர் கொண்டு வந்தார். சினிமா நடிகர் ஏற்கனவே இருந்ததுனால அவங்களுக்கு பாப்புலாரிட்டி அறிமுகம் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் தலைவர் காலத்திலேயே சுற்றுப்பயணங்கள்லாம் வந்திருக்காங்க. என்னோட சாய்ஸ் கரெக்ட் தான். அந்த கட்சியை பின்னாடி வந்து நிலைநிறுத்தணும்னா ஜெயலலிதா வந்தால் தான் முடியும்னு நான் மனப்பூர்வமாக நம்பினேன். அதுக்காக நான் வந்து பல்வேறு வகையில் அவங்களுக்கு துணையாக இருந்தேன், உதவியாக இருந்தேன். என்னால் முடிந்த அனைத்து வகைகள்லையும் துணை செய்திருக்கிறேன். கையில் இருந்த காசுகளை செலவு பண்ணதுலேருந்து ஆரம்பித்து
ஆட்களை கொண்டாந்து இந்த மாதிரி அடியாட்களை கொண்டாந்து துணைக்கு போட்டு பாதுகாப்பு, கராத்தே ஆட்களை கொண்டாந்து பாதுகாப்பு கொடுத்ததுலேருந்து ஆரம்பித்து இப்படி எல்லா வகையிலையும் உதவி தந்ததுக்கு காரணம் கட்சி காப்பாற்றப்படணும், எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த கட்சி இருக்கணும், அதுக்கு ஜெயலலிதா வந்தால் பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். அது உண்மையாயிடுச்சு. அந்தம்மா வந்த பிறகு கட்சியாக வந்தம்மா ஜானகமாக இருந்துட்டாங்க, கட்சி மேரேஜ் ஆகிடுச்சு, அந்த கட்சி அந்தம்மா டேக் ஓவர் பண்ணிச்சு. ஆனால் எனக்கு அந்தம்மா அதுக்கு பிரதிபாரமாக வந்து எனக்கு நன்றியாக இல்லை, அல்லது நான் என்ன அவங்க மந்திரி சேவையிலையோ அல்லது அவங்களால நான் எந்த நன்மையும் அடையலை. அந்த அம்மாவுக்கு தான் நான் உதவி பண்ணியிருக்கேனே தவிர அந்த அம்மாவால் நான் எந்த பலனும் எந்த நன்மையும் அடையலை. ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த தேர்வு அந்த அவங்கள முன்னிலைப்படுத்தினது, அவங்க கட்சிக்கு தலைவராக வரணும்னு நினச்சது, என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான முடிவுன்னு தான் நினைக்கிறேன். அப்போது சரியான முடிவுன்னு நினைத்த நீங்கள் என்றாவது ஒரு நாள் நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, உங்களுடைய பர்சனலாக நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமோ, இல்லை அது அந்த அடிப்படையிலையோ, இல்லை இன்றைக்கு நீங்கள் அந்த கட்சியின் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம தவறாக முடிவு எடுத்துட்டோமோ, எம்ஜிஆருடைய நினைப்புக்கு மாறா முடிவு எடுத்துட்டோமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சில பேர் என் மேலே வந்து அரசியல் ரீதியாக வந்து சில பேர் அப்படி விமர்சனம் செய்கிறது உண்டு. இப்போ ஜெயலலிதா நீங்கள் கொண்டாந்து நீங்கள் தான் ஜெயலலிதா கொண்டாந்து விட்டீங்க, நீங்கள் அந்த நேரத்தில் உதவி பண்ணாமல் இருந்திருந்தால், முன்னின்று நான் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த மாதிரி கண்டிப்பாக அங்கே நிலச்சிருக்க முடியாது. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம அந்த நேரத்தில் அவ்வளவு எதிர்ப்பு அவங்களுக்கு இருந்தது. அவ்வளோ மூத்த தலைவர்கள், பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள், நம்மகிட்ட கையில் பணமும் கிடையாதப்போ. ஸோ எல்லாரும் சேர்ந்து இவங்களை துரத்த நினைக்கிற போது நான் முன்னின்று அதை வந்து அன்றைக்கி பண்ணலைன்னா எல்லாருமே ஒரு சில பேர் கூட இருந்தவங்களும் பின்வாங்கியிருப்பாங்க. அதனால் நம்ம அரசியலில் கண்டிப்பாக நினச்சிருக்க முடியாது. அதில் அதான் எந்த கோயிலையும் நின்று கூட சொல்ல முடியும். அது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி மனச்சாட்சிக்கும் தெரியணும் அது. ஆனால் அதற்கு அந்த மாதிரி நன்றியாக விசுவாசமாக இல்லை. அதை நினச்சி வேணால் நான் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதனால் நீங்கள் தான் இந்த ஜெயலலிதா அரசியலில் வந்து ஏதாவது கெடுதல் நடக்கிற அந்த கெடுதல்களுக்கு பொறுப்பு நீங்கன்னு சில பேர் எம்எல்ஏ குற்றச்சாட்டு சொல்லுவது உண்டு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவை நான் கொண்டு வந்தோம் அல்லது ஜெயலலிதா அதுக்கு பின்னாடி பல காரணம். நான் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி அவர் ராஜீவ்காந்தி வந்து அவர் தான் மெயின். இன்னும் சொல்ல போனால் அவர் காங்கிரஸ் கூட்டணியை கொடுத்தார். ஜெயலலிதா தனியாக நிற்கும்போது ஜெயிக்கலையே. அப்போ 91 தேர்தலில் ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கூட்டணியை கொடுத்த காரணத்தினாலையும், அவர் இந்த அந்த தேர்தலில் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தினாலையும், அதனால் ஏற்பட்ட அனுதாபம்லாம் சேர்ந்து தான் முதலமைச்சராக ஜெயலலிதா வர முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு தடவை முதலமைச்சரான அப்புறம் பல அதிகாரங்கள் வந்துடுது, கட்சி கட்டுப்பாட்டில் வந்துடுது. இப்போ ஒரு பலமான ஜெயலலிதாவாக அந்த கட்சிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் இந்த சுப்ரீம் லீடராக சூப்பர் லீடராக அந்த கட்சிக்குள்ள அந்த அம்மாவில் பின்னாடி தன்னை தக்க வச்சுக்கிட்டாங்க. நான் சொன்னது நான் இனிஷியல் ஸ்டேஜில் தான் சொன்னேன் அவங்களுக்கு உதவி பண்ணங்கிறது. அவருடைய எல்லா வளர்ச்சிக்கும் முன்னாடி நம்ம முதலமைச்சர் வந்ததுக்குலாம் நான் காரணம்னு சொல்லலை. அரசியலில் ஒரு அணிக்கு தலைமை இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு நான் தான் முழு பொறுப்பு. இப்போ நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் ஹைப்பத்தட்டிக்கலாக இருக்கலாம். ஏற்கனவே 2-3 முறைகள் வெளியேறிய உங்களை மீண்டும் அழைத்து கட்சிக்கு பணியாற்றணும் அப்படின்னு சொன்ன அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இன்றைக்கு சில மூத்த அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பல ஆட்கள் முக்கியத்துவம் கொடுத்து அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படி ஒரு அழைப்பு போயஸ் தோட்டத்தில் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது நான் வந்து 97 தான் கடைசியாக அந்த மாதிரி நீக்கினது. 97ன்னா இப்போ அடுத்த 2017 வந்தால் ஏற்கனவே 20 வருஷம் ஆகுது. 2009 பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சு நான் காங்கிரஸில் சேர்றதுக்கு முன்பு இடைப்பட்டு கொஞ்சம் பிஜேபியிலேருந்து ஒதுங்கியிருக்கேன். அந்த ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் வந்து திருப்பி கூப்பிட்டாப்புல. நான் சொன்னேன், போதும் இனிமேல் அங்கே வரதா எந்த விதமான எண்ணமும் எனக்கு இல்லை. ஜெயலலிதா முதலமைச்சர் அவன் தான் வந்துட்டு போட்டு எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அந்த கட்சிக்குள்ளே வந்து இனிமேல் ஜெயலலிதாவோட சேர்ந்தது. அந்த கட்சியோட கலாச்சாரமே மாறிப்போச்சு. இப்போ நின்று டயரை பார்த்து கும்பிட்றது, நிற்கிறது, விழுகிறது, எந்திரிக்கிறது, இந்த மாதிரி நான் என்றைக்கு நின்றுட்டு போனால் 2 பேரும் உட்காந்து தான் பேசி இப்படி தான் பேசியிருக்கோமே, சேர்ந்து தான் செயல்பட்டுருக்கோமே தவிர இது ஒரு கடவுள் மாதிரி ஒரு அவதார புருஷன் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அந்த பண்பாடு கலாச்சாரமே மாறிப்போச்சு. ஸோ அந்த கலாச்சாரத்துக்கு நான் இனிமேல் சூட் ஆக மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவோடு இருந்து பணியாற்றக்கூடிய அந்த சூழ்நிலை சரியாக வராது. இன்றைய தேர்தல் சூழலுக்கு வரலாம். 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி மீது கடுமையான விமர்சனங்கள், இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா தரப்புலேருந்து 2G கூட்டணி அப்படின்றாங்க. 2G விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இலங்கை போர் நடந்தபோது எழுந்த குற்றச்சாட்டு இரு கட்சிகள் மீது இருக்கட்டும், அது அவ்வளவு எளிதில் தமிழக மக்கள் மறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை மக்கள் அதை மறக்கவில்லை என்றால் இது தேர்தல் களத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சவாலாக இருக்கும்? இது ரெண்டும் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு புளிச்சு போன சமாச்சாரம். எத்தனை தேர்தலில் எத்தனை வருஷத்துக்கு இதே சொல்லிகிட்டு இருப்பாங்க. 2Gங்கிறது யாரும் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படலை.
வழக்குகள் எல்லா கட்சி மேலேயும் இருக்குது, எல்லா தலைவர்கள் மேலேயும் வழக்கு இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு இன்றைக்கி தீர்ப்பு வருமா நாளைக்கு தீர்ப்பு வருமானு தெரியாது. ஏற்கனவே கீழ்கோர்ட்டில் ஜெயலலிதாவுக்கு தண்டனையே கொடுத்தாச்சு 4 வருஷம். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஜெயலலிதா அவங்க போய் என்ன விமர்சனம் பண்ண முடியும் திமுகவை பற்றி? அதே மாதிரி பிஜேபியும் பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து 2-3 வருஷத்தில் அங்கே இருக்கிற எல்லா முதலமைச்சர்கள் மேலே அமைச்சர்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால் இதே சொல்லி இந்த மாதிரி 2G அந்த நடந்த சம்பவமும் வழக்கில் இருக்குது. போன தேர்தலில் அதான் சொல்லப்பட்டது, பிரதானப்படுத்தப்பட்டது. பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அது முடிஞ்சது. அதே மாதிரி இலங்கை தமிழர் பிரச்சனை. இப்போ இன்னமும் சில பேர் பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டுலாம் வந்து பிரபாகரன் பேரை சொல்லி கட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிற ஒரு சில பேர் அதையே திருப்பி சொல்லி இது வந்து மக்களிடத்தில் வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த தாக்கத்தையும் அது உண்டாக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் சரி தவறோ சரியோ ஒரு தேர்தலில் அது முன்னிலைப்படுத்தப்பட்டது, அதுக்கான தண்டனைன்னு வச்சுக்கிட்டா கூட அல்லது மக்கள் நிராகரிப்புன்னு வச்சுட்டா கூட போன தேர்தலில் நிராகரிச்சுட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பிரதானமாக எதிர்பார்த்த தேமுதிக உங்களோடு வராமல் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற இன்னொரு அணியோடு போய் சேர்ந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறாங்க. அப்போ தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைப்பு என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகளை பிரிக்காதா? சரி, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதோ நடத்துகிறதோ என்ன நோக்கத்துக்காக அது ஆரம்பிக்கப்பட்டதுங்கிற பொறுத்து இருக்குது. கட்சி ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் அவர் போய் ஒரு கட்சி ஆரம்பித்தார். எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் ஆரம்பித்தார். ஸோ அவங்க ஃபேமிலியில் தொடர்பு உள்ளவங்க, அப்பாட்ட இருந்தவங்க, வேண்டியவங்க ஒரு சில பேர், அல்லது அவர் எம்எல்ஏ எம்பி ஆக்கணும் ஒரு சில பேர் அவர் கூட போயிருக்காங்களே தவிர மற்றபடி கட்சியுடைய தொண்டர்களோ அல்லது அந்த கட்சிக்கு மக்களுடைய ஆதரவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒன்றும் தமிழ்நாட்டில் 3வது 4வது கட்சியும் இல்லை. ஏற்கனவே 57 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். இன்னொரு 58வது கட்சியை ஆதரிக்க வேண்டிய அவசியம் மக்களுக்கு கிடையாது. அதனால் அது தமாக ஒரு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுங்க. விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து நல்ல மனிதர், அவ்வளோதான். அவர் நல்ல அரசியல் தலைவரே கிடையாது. அரசியல் தலைவராக அவர் செயல்படலைப்போ, அவரால் முடியலை. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அது ஜெயலலிதாவால் கிடைச்சது அப்படின்னு குற்றம் சொல்லலாம். சில பேர் அதை கேலி பண்ணலாம். ஜெயலலிதா அப்படி பார்த்தீங்கன்னா இவரால் ஜெயலலிதாவுக்கும் சில இடங்கள் கிடைச்சி ஆட்சிக்கு வர ஜெயலலிதாவும் முடிஞ்சது. என்னக்கா எப்படியோ கூட்டணி அடிப்படையில் எண்ணிக்கை அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். எதிர்க்கட்சி தலைவராக ஆன பிறகு இந்த 5 ஆண்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரை தான் முன்னின்று அந்த கட்சியை கொண்டு போக முடியலை. மக்களத்தையும் கொண்டு போகல, சட்டசபையும் செயல்பாடு கிடையாது. அவரை வந்து ஒரு சிறந்த அரசியல் தலைவராக மக்களும் ஏற்கவில்லை. என்னால் என்னுடைய 40 வருஷ அனுபவத்தில் நான் பார்க்குறேன், பல பேர் தலைவர்களை பார்க்குறோம். அதனால் அப்படி அவரை நினைக்க முடியலை. இந்த கூட்டணியை கூட்டத்தை சொன்னீங்க, கூட்ட காரணம் வந்து இப்போ போன தடவை வந்து ஜெயலலிதா அணியில் அவர் இருந்தார். அவர் இந்த வாக்கு வங்கி ஒரு 10,000 ஓட்டு சில தொகுதியில் 15,000, சில இதில் 5,000 கூட இருக்குது. கன்னியாகுமரி ஏரியாவில் மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசப்படும். அவர் இந்த 10% வச்சுக்கோம் அதிகபட்சம் இது, அல்லது 10,000 வாக்குனே வச்சுக்கோம். 10,000 15,000 வாக்குகள் சென்ற தடவை சிபிஐ சிபிஎம் அந்த கூட்டணியில் இருந்தது. ஆக ஒரு தொகுதிக்கு சராசரியாக 234 தொகுதியிலையும் அதிமுகவுக்கும் சில தடவை கிடைத்தது. அதிமுக வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். எங்களுக்கு கூட்டணி, இந்த கூட்டணியில் காங்கிரஸ் திமுக கூட்டணிலேயும் நீங்கள் கட்சிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இருந்தது. இது 234லையும் இருக்கிற கட்சி இல்லை. இந்த ரெண்டும் ஒரு 4-5 மாவட்டத்தில் மட்டும்தான் இருந்தது. அந்த 4-5 மாவட்டங்களில் தான் இவங்களால் சேர்ந்த ஒரு 10-15% அந்த வாக்கு இங்கே குறைஞ்சிருக்கும். ஆனால் 234லையும் ஜெயலலிதா குறைஞ்சிருக்கு. அதை ஜெயலலிதா இப்போ வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். எங்களுக்கு திமுக, காங்கிரஸ், அதோட வந்து சேர்ந்திருக்கிற முஸ்லீம் லீக் போன்ற மற்ற அமைப்புகள் இதுவே வெற்றிக்கு போதுமானது. திமுக உடனான தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கூட்டணியை அறிவித்தீர்கள். ஆனால் தொகுதி உடன்பாட்டை அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்குது. என்ன பிரச்சனை? இல்லை, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தேர்தலுக்கு அவகாசம் இருக்கிறது. தேர்தல் வந்து இது ஏப்ரல் மாதம் 22ஆம் தான் நாமினேஷன் ஆரம்பிக்குது. 29ஆம் வரைக்கும் நாமினேஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுகவை எப்போவுமே பார்த்தீங்கன்னா முதல்ல அறிவிச்சுட்டு இந்த மாதிரி 2 மாதத்துக்கு முந்தைய சுற்றுப்பயணம் போயிடுவாங்க. அவங்களே இன்னும் நேர்காணல் தான் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் நேர்காணலே முடியலை. இப்போ இந்த மக்கள் நல கூட்டணியும் விஜயகாந்த் சேர்ந்து கூட்டணி போட்டாங்க. அதுலேயே இந்த மக்கள் நல கூட்டணிக்குள்ளேயே கூட யாருக்கு எத்தனை சீட் இன்னும் முடிவாகலை. விஜயகாந்த் இவங்களை தான் பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற 4 கட்சிகளும் அதில் யார் யாருக்கு எவ்வளோ இடங்கள் கூட இன்னும் ஒதுக்கி பிரிச்சுக்கல.
ஸோ இதுதான் இந்த மேஜராக இருக்கக்கூடிய அமைப்புகள். பாக்கியெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குங்க. பாட்டாளி கட்சி தனியாக போகிறாரு, கூட்டணி கிடையாது, அவர் பாட்டு அரிசிட்டு போயிட்டு இருக்கலாம். பிஜேபிக்கும் கூட்டணி கிடையாது. இப்போ புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 0 எம்எல்ஏ தான் வரும்னு போட்டுட்ருக்காங்க கருத்து கணிப்பெல்லாம். அதனால் அவங்க கேண்டிடேட் அறிவிச்சிட்டு போயிட்டுருக்கலாம். அவங்களும் ஒரு செட்டு அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு கூட்டணின்னு வர்ற போது அது எண்ணிக்கைகளில் முதல் பேச்சுவார்த்தையிலேயே அது முடிவுக்கு வராமல் இருப்பது சாதாரணமாக எதிர்பார்த்தது தான். காங்கிரஸ் ஒரு எண்ணிக்கை சொல்லுவாங்க, திமுக தரப்பில் இன்னொரு எண்ணிக்கை இவ்வளோ தான் எங்களால் தர முடியும்னு இருப்பாங்க. இல்லை இவ்வளோ குறையக்கூடாதுன்னு பேச்சுவார்த்தையில் கேட்குறது எல்லாம் சகஜமாக ரொட்டீனாக ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தையில் 2-3 கட்சிகள் பேசுகிற போது நடக்கூடிய விஷயம். அது அப்படி நடந்தது. எண்ணிக்கைங்கிறது கூட கேட்குறது, அவங்க குறைச்சி சொல்கிறது, அல்லது இடையில வயா மீடியா ஒரு செட்டில் ஆகிறது, இது ரொட்டீன். இது பேச்சுவார்த்தையில் இது நடைபெற ப்ராசஸ். அது அரசியல் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் வைக்கும்போது ஒரு 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிமிடம் கண்ணை மூடி நீங்கள் உங்களை யோசித்து பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு என்றைக்காவது நினைத்து பார்த்தது உண்டா? நினைத்து பார்க்கும்போது பெருமிதமான உணர்வு வந்திருக்கிறதா, இல்லை இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குங்கிற உணர்வு வந்திருக்கா? சரி, நான் கடந்த காலங்களில் வந்து நான் ஏறக்குறைய 40 வருஷத்தில் இந்திய லெவலில் செல்வாக்குள்ள பிரதமர் பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள், செல்வாக்குள்ள கட்சியினுடைய தலைவர்கள், இப்போ திரையுலகம்னா நண்பர் ரஜினிகாந்த் மாதிரி ஆரம்பித்து முக்கியமான பிரமுகர்கள், தலைவர்கள், இந்த மாதிரி இப்படி 40 வருஷத்தில் நான் கடந்து வந்த பாதையில் பல தலைவர்களோடு நெருக்கமாக பழக, பேச, அவர்களிடத்திலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள, இது மாதிரி ஒரு அரிய சந்தர்ப்பங்கள்லாம் வாழ்க்கையில் கிடைச்சது வந்து எனக்கு ஒரு பெருமைக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் கருதுகிறேன். அதே நேரத்தில் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் 6 தடவை எம்எல்ஏ இருந்தேன், லோக்சபா ஒரு தடவை, ராஜ்யசபா ஒரு தடவை, 8 தடவை இருந்தாச்சு. இங்கே டெப்டி ஸ்பீக்கர், மந்திரி, டெல்லியில் மந்திரி, காங்கிரஸில் ஒரு அகில இந்திய லெவலில் பொறுப்பு, இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்குதோ நடக்கலையோ என்னுடைய பணி முடிந்து விட்டதாக நான் கருதவில்லை. அல்லது நான் அடைய வேண்டிய இலக்குகளை எல்லாம் அடைந்து விட்டேன் என்று நான் திருப்தியும் படலை. இன்னமும் வந்து அரசியலில் மேலும் சாதிக்க வேண்டும், மேலும் மக்களுக்கு என்னால் முடிந்த நன்மைகளை என்னுடைய வாழ்நாளில் மீதம் இருக்கிற காலங்களில் இறைவன் அருளால் இன்னும் மக்களுக்கு என்னால் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்திலேயும் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த ஒரு நாள் முழுவதும் எங்களோட நேரம் ஒதுக்கி இந்த ஒரு பிஸி ஷெட்யூலையும் காங்கிரஸ் திமுக உடன்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சூழலையும் நேரம் ஒதுக்கி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.